கலவர காலத்தின் போது ஏற்படும் சம்பவங்களை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது குறித்த செயல் விளக்க நிகழ்ச்சியை மதுரையில் அதிவிரைவு படை வீரர்கள் செய்து காட்டினார்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலை தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்க மத்திய ரிசர்வ் படையின் கீழ் அதிவிரைவு படையை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா மாநிலத்திற்கென 10 பட்டாலியன் படை வீரர்களை கொண்ட மையம் கோவையில் உள்ளது. பயங்கரவாத தடுப்பு பயிற்சி பெற்ற இந்த அதிரடிப்படையினர் துணை கமாண்டர் பிகான் சர்மா தலைமையில் மதுரைக்கு வந்தனர். அவர்கள் ஆயுதப்படை மைதானத்தில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் மத்திய அதிவிரைவு படை வீரர்கள் கலவரம் ஏற்படும் காலங்களில் அதனை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது குறித்து தத்ரூபமாக நடித்து காட்டினர். நாட்டின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு அதிரடிப்படை வீரர்கள் நடத்திய செயல் விளக்க நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது என்று தென்மண்டல ஐஜி மஞ்சுநாதா தெரிவித்தார். இங்க ஃபெமிலியரைசேஷன் எக்ஸர்சைஸ், இங்க லாண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலாம் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ஆர்ஏஎஃப் பெட்டாலியன். அந்த ஏரியா வந்து ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும், அந்த ஏரியா புரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க. 3-4 days வந்து அவங்க வேரியஸ் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி இன்னைக்கு லாஸ்ட்டுக்கு வந்து ராய்ட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ், ஒரு பெரிய மாப் அந்த சட்ட விரோதமான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கும்போது அது எப்படி மினிமம் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், டேக்கிள் பண்ணணுன்றத நீங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய அதிவிரைவு படை கமாண்டர்கள் மற்றும் வீரர்களுக்கு ஐஜி மஞ்சுநாதா பாராட்டு தெரிவித்தார்.